ஓகே. ஸோ ஏப்ரல் 4, 5 2 நாளைக்கான சிஏ இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நியூக்ளியர் பவர் ஷிப். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இண்டிஜீனியஸ்லி மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ நம்ம உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட அணுசக்தியில இயங்கக்கூடிய ஏவுகணை தாங்கி நீர்க்கப்பல். ஸோ மிசைல வந்து தாங்கிட்டு போற ஒரு சப்மரைன் அப்படிங்கிறது இதை நம்ம இந்தியன் நேவில வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் அணுசக்தியில் இயங்குற நீர்மூழ்கி கப்பல் இது வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ், ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல தான் இருக்குது. இப்ப இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியாவும் சேர்ந்திருக்குது. அண்ட் இந்தியாவோட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், ஸோ இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்டா, இந்த ஐஎன்எஸ் அரிதமான் தான் ஃபர்ஸ்டா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா 2016 வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஐஎன்எஸ் அரிஹாட் பாத்தீங்கன்னா 2024 வந்து இந்தியன் நேவில வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ இது வந்து மூணாவதா இருக்கக்கூடிய சப்மரைன் ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த பிளானுக்கு கீழே வருது அப்படின்னா, ஷிப் சப்மர்சிபிள் பாலிஸ்டிக் நியூக்ளியர் SSBN அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே தான் இது வருது. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே தான் 2016 ஐஎன்எஸ் அரியந்தையும் 2024 ஐஎன்எஸ் அரிஹாட் அப்படிங்கிறதையும் நம்ம இந்தியன் நேவில வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி பாடம். ஸோ தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1968 டேட் ஏதாவது இருக்கா? 23 ஜனவரி. எஸ், ஜான் 23 1968 ஜனவரி 23 தான் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி வந்திருக்கும்? கஸ்தூரி ரஞ்சன் கமிட்டி. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி வந்திருக்கும். சோ அப்ப அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026-27 அந்த எஜுகேஷன் இயர்ல இருந்து 6th to இந்த 10th வரைக்கும் 6th ஓகேவா மும்மொழி பாடம் அப்படிங்கிறது கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், இதுல வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து புதுசா ஒரு இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க இந்த எஜுகேஷன் இயர்ல 2026-27. என்ன அப்படின்னா மேத்ஸ் சயின்ஸ் ரெண்டுலயும் ஒரு டூயல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருநிலை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பேசிக் கோர்ஸ், இன்னொன்னு வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து அடிப்படை கல்வி, இன்னொன்னு வந்து கொஞ்சம் அட்வான்ஸா அதிநவீனமா இருக்கக்கூடியது. சோ இது என்ன இருநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும். சோ கண்டிப்பா பாஸ் ஆகணும் இதுல. ஓகேவா? சோ இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து படிச்சுக்கலாம். அவங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு இதுதான். சோ அப்ப இதை வந்து இந்த வருஷம் 9th வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னும், 10th வந்து சேம் இதே மேத்ஸ் சயின்ஸ்ல வந்து டூயல் ஸ்டேஜ் அப்படிங்கறத 2027-28 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் தாராகிரி. சோ நவீன தொழில்நுட்பங்களுடன் முழுவதும் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட 6670 டன் எடை கொண்ட போர்க்கப்பல். இதுதான் வந்து இந்த ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிறது. சோ இதுவுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கூட நம்ம இந்தியாலேயே மேக் பண்ணது. ஓகே, இப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம சுயசார்பு இந்தியா இல்லையா, மேக் இன் இந்தியா அப்படிங்கிறதுல இருக்கு. அண்ட் மேக் இன் இந்தியா எப்ப கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? 2014. எஸ், 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து செப்டம்பர் 25. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து நமக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த ஐஎன்எஸ் தாராகிரி, இப்ப பார்த்தா ஐஎன்எஸ் அரிதமான் எல்லாமே. அப்ப இதுவுமே வந்து இந்தியன் நேவில இணைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ், ப்ராஜெக்ட் 17A. அதுல எவ்வளவு ஷிப் வந்து நமக்கு டோட்டலா இது பண்ண போறாங்க? 7. ஓகேவா? சோ அதுல வந்து தலைமை கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? நீலகிரியா? எஸ், ஐஎன்எஸ் நீல்கிரி. ஓகேவா? சோ அதுதான் வந்து தலைமை கப்பல். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கங்கோத்ரி நேஷனல் பார்க். சோ இது வந்து எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. சோ இது ஜஸ்ட் இதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கும். அதனால இந்த நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கங்கோத்ரி வந்து உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் வந்து MHEWDSS அப்படிங்கிறது மல்டி ஹசார்ட்
ஏர்லி வார்னிங் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேவா, மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அபாயம், பேரழிவு, ஸோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நமக்கு முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கக்கூடியதான். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கிலீஷ்லயே படிச்சுக்கோங்க. ஸோ முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎம்டி, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு ஐஎம்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இப்பதான் 115th இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிருப்பாங்க லாஸ்ட் இயர். எஸ், 1875. ஓகேவா, 1875 ஜான்வரி 15ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஐஎம்டி. சோ ஜான் 15 வேற ஏதாவது டே இருக்கா இந்தியால? ஆர்மி டே. ஆர்மி டே. சோ எதனால ஆர்மி டே செலிப்ரேட் பண்றோம்? எஸ், கரியப்பா. ஓகேவா, சோ கரியப்பா அவரை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரலா வந்து இந்தியன் ஜெனரல் ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு ஆர்மில. சோ அதனாலதான் வந்து அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம்பான். எஸ், ஆர்மி ஜெனரல். ஸோ சம்பான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அந்த பென்ஷன் கொடுக்குறாங்களே, ஓய்வூதியம் வழங்கப்படுது இல்லையா, அதை வந்து மேனேஜ் பண்ணணும், மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க 2018ல. ஸோ இப்போ வந்து இப்போ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா இவங்க பாக்குற மாதிரியான ஒரு இது. ஓகேவா, ஸோ அதனாலதான் இப்போ வந்து நியூஸ்ல வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? டாப்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருக்காங்க? ககன்தீப் சிங். எஸ், ககன்தீப் சிங் பேடி கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ அவங்க கமிட்டியில வேற யார் 2 பேர் இருந்திருப்பாங்க? சண்முகமும் பிரதீப் தயாள். எஸ் எஸ், சண்முகம் அண்ட் பிரதீப் தயாள் அப்படிங்கிற 2 பேர் வந்து அந்த கமிட்டியில இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான் டாப்ஸ். ஸோ அன்னைக்கே குரூப்ல கேட்டீங்களா டாப்ஸ் பத்தி. ஸோ டாப்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் மந்த் வந்து அவங்க சேலரி வாங்குவாங்கல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த சேலரியில 50% அப்படிங்கிறது பென்ஷனா கொடுக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களோட பேசிக் பே அப்படிங்கிறதுல இருந்து 10% வந்து அவங்க மாசம் மாசம் பிடிச்சுப்பாங்க. ஓகேவா, பிடிச்சிட்டு அதுதான் லாஸ்ட்ல வந்து பென்ஷனா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ், அவங்க ஃபேமிலிக்குமே வந்து பென்ஷன் சப்போஸ் அவங்க இல்ல அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஒரு அதுக்கு சர்டன் 60% அப்படிங்கிறது வரைக்கும் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிறது. அதெல்லாம் தான் நமக்கு டாப்ஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னொரு கமிட்டி கேட்டிருந்தீங்கல்ல, என்ன கேட்டிருந்தீங்க? லக்ஷ்மி பிரியா, நீங்க தானே கேட்டிருந்தீங்க? என்ன கமிட்டி? டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி கேட்டேன் மேம். டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி. ஓகே, ஸோ அந்த ஸ்கீம் இப்போ கொண்டு வந்தாங்களே டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்டா 2019ல. ஸோ அந்த ஆக்ட் வந்து 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு தமிழ்நாடு திருநங்கைகள் வாரியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா இங்க தான் வெல்ஃபேர் போர்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? எஸ், 2008 ஏப்ரல் 15. ஸோ அந்த தினத்தை தான் வந்து நம்ம என்ன தினமா செலிப்ரேட் பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஜெண்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க? 2025 நம்ம தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ நமக்கு திருநங்கைகளுக்கான உரிமைகள் சட்டம், அவங்களுக்கான ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த 2019ல கொண்டு வந்ததுலதான் இப்போ அமெண்ட்மெண்ட் வந்து 2026ல பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான அந்த அடையாளம், ஸோ அவங்களுக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கறத வாங்கணும் அப்படின்னா கலெக்டர்கிட்ட போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அது அந்த மெடிக்கல் ஹெட், ஸோ அந்த தலைமை மருத்துவ அதிகாரிகள் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி
அவங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டிக்கு வந்து கலெக்டர் வந்து அந்த சர்டிபிகேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதான் வந்து அதுல சொல்லப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2019 இருந்த ஆக்ட்ல திருநங்கைகளுக்கு எதிராக ஏதாவது குற்றம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த திருத்தத்துல 14 இயர்ஸ் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி திருநங்கைகளுக்காக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விடுதிக்கு பேர் என்ன? அரண் இல்லம். அரண் இல்லம். சோ எந்த இயர், எந்த டேட்? 25 October 13. 2025 October அக்டோபர் 13. ஓகேவா? அக்டோபர் 13 2025ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 25 people. 25 பேர் வந்து மேக்சிமம் ஸ்டே பண்ணிக்கலாம். சோ அதே போல இவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது எத்தனை வயசுக்கு மேல கொடுக்கப்படுது? 40 வயசுக்கு மேல 40 பிளஸ் வந்து ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும். எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறாங்க? 1500 அப்படிங்கிறது கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா AI ஸ்கில் சென்டர் அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன் மையம். இது பாத்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியில நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து யாரு வச்சிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களால கொண்டு வரப்பட்டது. ஸோ எதுக்காக இந்த AI ஸ்கில் சென்டர் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, டு என்ஹான்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ இளைஞர்களோட வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது PM ஆவாஸ் யோஜனா அர்பன். சோ இது வந்து நமக்கு இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1985. ஓகேவா? 1985ல இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுதான் வந்து நமக்கு PM ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2015ல மாத்திருப்பாங்க. அர்பன் ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதோட 2015 to 23 வந்து டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2024ல வந்து இதோட 2.0 வெர்ஷன் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இதோட டார்கெட் வந்து 2 கோடி வீடுகள் அப்படிங்கிறது கட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத இலக்கு வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபெமா ஆக்ட். ஸோ ஃபெமா ஆக்ட் அப்படிங்கிறது 1999ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெரா ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 73. ஸோ இதே வந்து FCRA ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? கான்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ரெகுலேஷன் ஆக்ட் 76ல. ஓகேவா? சோ அதுலதான் இப்போ 2026ல அதுலயுமே அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? சோ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட் அதெல்லாம் வந்து இப்போ அந்த கட்டாய மத மாற்றத்துல ஈடுபடுறது, அதுக்கப்புறம் அதை வந்து தங்களோட சொந்த யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கறது அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்போ ஃபெமா வந்து 1999. சோ இதுக்கு கீழே வந்து சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ எல்லாமே வந்து என்னன்னா இந்த அந்நிய செலாவணி ரிலேட்டடா தான், அந்த ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியதான். சோ அதை வந்து இல்லீகலா ஏதாவது பண்ணாங்க, ஏதாவது தவறான விஷயங்களுக்கு தவறான நோக்கங்களோட பயன்படுத்தினாங்க அப்படின்னு எல்லாம் செக்ஷன் 37A கீழே சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கன்வாடிகள் தத்தெடுப்பு. சோ இந்த பால்வாட்டிகாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சத்துணவு மையங்கள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா UGC வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. சோ UGC அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருக்காங்க? ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி எப்போ வந்து கொண்டு வரப்பட்டுச்சு? 53ல UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் 53ல கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? UGC ஆக்ட் 56ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ இவங்க என்ன இப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸ் அப்படி இல்லைன்னா காலேஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 அல்லது 6 அங்கன்வாடி மையங்களை வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வி, சோ அந்த பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏர்லி எஜுகேஷன். சோ அது வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு
ஸ்ட்ராங் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ அவங்க இது மட்டும் இல்லை, அவங்க ஆரம்ப கல்வி மட்டும் கிடையாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நியூட்ரிஷன் ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த என்டர்டைன்மெண்ட், விளையாட்டு இது, ஸோ எல்லாமே சார்ந்து அதை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எஸ். ஸோ அதுக்காக தான் இந்த அங்கன்வாடிகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சின்னம்மை தடுப்பூசி. ஸோ இந்த சின்னம்மை தடுப்பூசி அப்படிங்கிறது இந்த நமக்கு தேசிய தடுப்பூசி திட்டத்துல சின்னம்மை தடுப்பூசி வந்து கிடையாது. ஓகேவா? பட் என்னன்னா அந்த நமக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு 11 வேக்சின் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுல வந்து இந்த சின்னம்மை தடுப்பூசி கிடையாது, பட் பிரைவேட்ல வந்து போடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்தியாஸ் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1985 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல மிஷன் இந்திரதனுஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2014 டிசம்பர் 25 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தான். இதுக்கு கீழே தான் நமக்கு வேக்சின் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த மிஷன் இந்திரதனுஷ்க்கு கீழே. ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ மேம் அங்கன்வாடி ஐசிடிஎஸ் கீழே தானே இயங்கிட்டு இருக்கோம் மேம். அவங்களுக்கு இப்போ யூஜிசி வந்து ஹெல்ப் பண்றாங்களா? யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆமா, அவங்க வந்து தத்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சப்போர்ட்டையும் கொடுக்க போறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ஓகே. ஸோ மிஷன் இந்திரதனுஷ் 2014 சோசியல் இனிஷியேட்டிவ் 2014 டிசம்பர் 25 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த வேக்சின் எல்லாம் கோவிட் வேக்சின் எல்லாம் வந்து அதோட ஸ்டாக் வந்து என்ன பார்த்துக்கிறது. ஸோ இதுக்காக ஒரு வெப்சைட் இருக்கும், மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அது வந்து எந்த வெப்சைட்ல இருக்கும்? கோவிட் வேக்சின்ஸ் எல்லாம் கண்காணி. என்ன क्वेश्चन கேட்டீங்க? கோவிட் வேக்சின் எல்லாம் வந்துச்சு இல்லையா, கொரோனா தடுப்பூசி. எஸ், அது வந்து எந்த வெப்சைட்ல மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா கோவின். ஓகேவா? கோவின். சோ அதுவே வந்து விலங்குகளுக்கான இந்த வேக்சின் எல்லாம் வந்து எஸ் ஜூவின். ஓகேவா? சோ இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கான வேக்சின்ஸ் எல்லாம் யூவின். எஸ், அதேதான் யூவின். ஓகேவா? சோ யூவின், கோவின், ஜூவின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலவு பயணம். சோ நிலவு பயணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நிலவை சுத்தி வர்றது எந்த இது வந்து கிளம்பி இருக்கு? ஆர்டெமிஸ் 2. எஸ், ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. அப்ப நமக்கு அப்பல்லோ 8 பார்த்தோம் அப்படின்னா நிலவோட மேற்பரப்புல இருந்துட்டு நிலவோட தரைப்பரப்ப புகைப்படம் எடுத்ததுதான் வந்து அப்பல்லோ 8 1968 டிசம்பர் 21 வந்து பண்ணிருப்பாங்க. சோ டிசம்பர் 21 என்ன டே? தியான தினம் இல்லையா, மெடிடேஷன் டே அப்படிங்கிறது டிசம்பர் 21. ஸோ அந்த டிசம்பர் 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968 பாத்தீங்கன்னா அப்பல்லோ 8 வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்பல்லோ 11 1969 ஜூலை 16 வந்து நிலவுல மனிதர்களை தரையிறக்குனாங்க. ஸோ அதுலதான் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபர்ஸ்டா நிலவுல கால் வச்சவரு. ஸோ புஷ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் அவங்க கூட வந்து போயிருப்பாங்க. சோ இப்போ வந்து பார்த்தோம்னா முதலா அந்த நிலவை சுற்றி வர்ற பயணத்துல வந்து இருக்கிற பெண் யாரு? முதல் பெண் கிறிஸ்டினா கோச். அவங்கதான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுரங்க பாதுகாப்பு தினம் எடுத்துட்டீங்கன்னா ஏப்ரல் 4 ஓகேவா? சோ அந்த மைன்ஸ் சேஃப்டி டே அப்படிங்கிறது. சோ நமக்கு இது ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? தாதுக்கள் அண்ட் கனிமங்களுக்கான சட்டம் 1957 சுரங்க சட்டம். ஸோ இது வந்து MMDR ஆக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட அமெண்ட்மெண்ட் பில் பாத்தீங்கன்னா இப்ப 2025 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரிய தனிமங்கள், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுக்கிறத பத்தின ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ அது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறது. ஸோ அதை பத்தின விஷயங்கள் இந்த அமெண்ட்மெண்ட் பில் 2025 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கேரட் தினம். ஸோ வேர்ல்டு கேரட் டே ஏப்ரல் 4 ஓகேவா? ஸோ அடுத்தது எல்னினோ லானினோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ பசிபிக் ஓஷனோட கிழக்கு மத்திய பகுதியில வந்து இந்த எல்னினோ அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வெப்பம் அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? எந்தெந்த ரீஜியன்ல அப்படின்னா கிழக்கு மத்திய பகுதியில.
ஸோ இதுவே லானினோ அப்படிங்கிறது ஆப்போசிட்டா நடக்கும், வெப்பநிலை வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஃப்ளட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றது லானினோ எஃபெக்ட்னால. ஸோ ரொம்ப இப்போ ட்ரையா இருக்குது, ரொம்ப ஹீட்டா இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடியதை விட எக்ஸ்ட்ரீமா போனுச்சு அப்படின்னா அது வந்து எல்னினோ. ஓகேவா? ஸோ அதுவே அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா லானினோ. எல்னினோனா மீனிங் என்ன? ஓகே, ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, சரி, கண்டுபிடித்து குரூப்பில் போடவும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மனோன்மணியம் குழந்தை இயேசு. கரெக்ட். ஓகேவா? ஸோ குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபென்ட், ஸ்மால் இன்ஃபென்டா, ஸோ ஏதோ அது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை. ஸோ இவங்க பிறந்த தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி 1855. ஸோ இவங்க எழுதின நூல் பாத்தீங்கன்னா நூற்றொகை விளக்கம், திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி, திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி. ஸோ இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். அண்ட் மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அதனாலதான் இவரை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படின்னே சொல்லுவாங்க. அண்ட் இவர் பெயர்ல தான் திருநெல்வேலி யூனிவர்சிட்டி இருக்கும். 1990 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகே, காமராஜர் யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1966 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காமராஜருக்கு எப்போ பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணாங்க? 1976. ஓகே, 1976. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா 1990. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேலோ இந்தியா ட்ரைபல் ஸ்போர்ட்ஸ், பழங்குடியினருக்கான கேலோ இந்தியா போட்டி 2026 சத்தீஸ்கர் ராய்ப்பூர்ல நடந்திருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு வின் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா வின் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேலோ இந்தியா ட்ரைபல் ஸ்போர்ட்ஸ், பழங்குடியினருக்கான விளையாட்டு, சத்தீஸ்கர் ராய்ப்பூர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மேரிடைம் டே. ஸோ தேசிய கடல்சார் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ இது எதனால இந்த ஏப்ரல் 5ஆம் தேதியை செலிப்ரேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா SS லாயல்டி அப்படிங்கிறது. ஸோ இந்தியா சொந்தமா ஓன் பண்ணிக்கிட்ட ஒரு நீராவி கப்பல், ஸ்டீம் ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த டேட்ல தான் ஏப்ரல் 5 1919 தான் வந்து மும்பைல இருந்து லண்டனுக்கு இதோட பயணம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கும். ஸோ அந்த டேட்டை தான் நம்ம வந்து தேசிய கடல்சார் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்தியால மொத்தமா எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஹார்பர் இருக்கு அப்படின்னா 13 இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டுல எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்கு? 3 வந்து இருக்குது. ஓகேவா? 3. ஒரு நடுத்தர துறைமுகம் அப்படிங்கிறது இருக்கும். சோ இந்த பெரிய துறைமுகங்கள் எல்லாம் யாரு கண்ட்ரோலுக்கு கீழே வரும்? யார் கண்ட்ரோல்? சின்ன துறைமுகங்கள் யாரு கண்ட்ரோல்? பெரிய துறைமுகம் யாரு கண்ட்ரோல்? பெருசு எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். சின்னது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துப்பாங்க. ஓகேவா? சோ அந்த இவங்களுக்காக இருப்பாங்கல்ல அந்த ஹார்பர். தேசிய துறைமுக வாரியம் எந்த வருஷம் நிறுவப்பட்டிருக்கும்? 1950. எஸ், 1950. 1950 நிறுவப்பட்டிருக்கும். சோ இதுவுமே எக்கனாமிக்ஸ் புக்லயே கொடுத்திருப்பாங்க, 11th புக்ல. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜுயாங் ட்ரைப். சோ இந்த ஜுயாங் ட்ரைப் அப்படிங்கிறவங்க எந்த ரீஜியன்ல இருக்காங்கன்னா ஒடிசால இருக்காங்க. சோ இது வந்து இவங்க மத்தியில அந்த குழந்தைகள்கிட்ட கல்வி இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ அது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்குது. சோ அதனாலதான் இது நியூஸ்ல வந்திருக்கும். அண்ட் ஜுயாங் ட்ரைப் ஒடிசா. சோ இவங்க வந்து PVTG, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த கேட்டகரிக்கு கீழே வரக்கூடியவங்க. நமக்கு இந்த ரொம்ப PVTGs வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எதுதான் அப்படின்னு கேட்டா ஒடிசா தான். சோ இங்க வந்து 13 இனக்குழுக்கள் வந்து PVTG அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வகைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. மிகவும் அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பழங்குடியின இனங்கள் அப்படிங்கிறது தான் இந்த PVTG, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். சோ ஒடிசால டோட்டலா எத்தனை பழங்குடியின இனங்கள் இருக்கு அப்படின்னா 62 இனங்கள் இருக்காங்க. சோ அதுல 13 இனங்கள் வந்து PVTGs கீழே வகைப்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனை PVTGs குரூப் இருக்கு? 6 இருக்குது. சோ இந்த PVTG அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? தேபார் கமிஷன். சோ அவங்க கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? தேபார் 1975 வந்து இவரு சொல்லியிருப்பாரு.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா NDDY, நமோ ட்ரோன் தீதி யோஜனா. ஸோ இது நமக்கு 2024 அந்த டைம்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. பயிற்சி அளிக்கக்கூடியதுல முன்னணி மாநிலமா இந்த ஸ்கீமுக்கு கீழே ட்ரைனிங் வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமா கொடுக்குறாங்கன்னா கர்நாடகால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டே NRLM, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு கீழே வருது அப்படின்னா நேஷனல் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் 2011 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு, சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஸோ அவங்கள ஒரு எம்பவர்மெண்ட், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஸோ ஒவ்வொரு இதுல என்ன இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணி 15 நாள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம், அதாவது 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ட்ரோன் வாங்குறதுக்கு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. 80% வந்து மானியம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டோட்டலா 15,000 பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிருப்பாங்க. அவங்க மூலமா அந்த சுய உதவி குழுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஸோ இப்போதைக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல அந்த உரங்கள் தெளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு டார்கெட் பாத்தீங்கன்னா 1 lakh பெண்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரங்காலி பிஹு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ரொங்கேட் பிஹு ஃபெஸ்டிவல், ஓகேவா. ஸோ ரொங்கேட் பிஹு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அசாம். ஸோ நமக்கு பிஹு அப்படின்னாலே அசாம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ அசாமுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் என்ன? ம் 371 பி, ஓகேவா. 371 பி தான். ஸோ ஏன்னா பி ஃபார் பிஹு, பிஹு அசாம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 371 பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து INS சுனையா. ஸோ இந்த INS சுனையா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஸோ இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துல கூட்டு கடல்சார் ஈடுபாடு மற்றும் ஸ்திரத்தன்மையை இந்தியாவோட உறுதிப்பாட்டை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தான். எந்த ரீஜியன்ல அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல நம்ம வந்து நம்மளோட அந்த கடல்சார் ஈடுபாடு, ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த நேவி ஏரியா வந்து பாதுகாக்கிறோம், ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த வார்ஷிப் சப்மரைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கடலோர ரோந்து கப்பல், ஓகேவா. அந்த பேட்ரோல்ல வந்து ஈடுபடக்கூடிய ஒரு கப்பல் தான். இதை வந்து என்ன பெயர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாகர் அப்படிங்கிற பெயர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாகர் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன், ஓகேவா. செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படிங்கிறது தான் சாகர். ஸோ சாகர் அப்படிங்கிற பெயர்ல இந்த INS சுனையா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சுனையா. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசாம். ஸோ அசாம்ல 126 சட்டசபை தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை பத்தி ஒரு எடிட்டோரியல் கொடுத்திருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ தொகுதி மறுவரையறை இருக்கு இல்லையா, நமக்கு டெலிமினேஷன் ஆக்ட்ஸ் அப்படிங்கறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? மறுவரையறை சட்டம் எந்தெந்த வருஷத்துல எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும்? 2002 ma'am. எஸ், 52, 72, 2002. ஸோ இந்த 4 வருஷமும் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தொகுதி மறுவரை ரிலேட்டடா வரக்கூடிய ஆர்டிக்கல் என்னெல்லாம் ஸ்டேட்ல சென்ட்ரல்ல? எஸ், சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 82. ஸோ ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா 170, ஓகேவா. ஸோ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு இந்த தொகுதி மறுவரையறை ரிலேட்டடா வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்றது. ஸோ இது கிளாஸ்ல பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் 2 daysக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்லாம் எல்லாம் நோட் பண்ணிக்கோ.